அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த அதிரடியான மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த கிரகங்களினுடைய அமைப்பானது தங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விபரீதங்களை ஏற்படுத்த போகிறது, என்ன மாதிரியான சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது, எந்தெந்த விஷயங்கள் சாதகமற்றதாக மாறும், எந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கும், அரசு தேர்வு எழுதுபவர்களுக்கு சாதகமாக இருக்குமா, திருமணம் நடைபெறுமா, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுமா, இல்லை உங்களுடைய எண்ணங்கள் என்னப்படி நடக்குமா அப்படிங்கிறத பற்றின பல விஷயங்களில் என்னென்ன தகவல்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள், என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது மிதுன ராசிக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு தங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, கிரகநிலையில் அயன சயன போகஸ்தானத்தில் பார்க்கும்போது சுக்கிரன், ராசியில் சூரியன், குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு அப்படின்னு கிரகங்கள் வலம் வருது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 17ஆம் தேதி புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறாரு. 26ஆம் தேதி அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் ராசிக்கு மாறுகிறாரு. 29ஆம் தேதி அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக ராசிநாதன் புதன் தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு ஆட்சியாக வராருங்க. இதன் காரணமாக பஞ்சம விரையாதிபதி சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு வருகிறாரு. இதன் காரணமாக வசதிகளும் பெருக ஆரம்பிக்கும். உறவினர்களுடன் சுமூகமான நிலையும் தங்களுக்கு காணப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர ஆரம்பிக்கும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் தங்களுடைய மனதில் உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி தங்களுடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராகவும் நடைபெறலாம். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாகவும் இருக்கலாம். அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் அதிகப்படியாக தோன்றக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு சவாலான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத சிக்கல்கள், பிரச்சனைகள் வரலாம். தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனாலும் அதற்காக நீங்கள் ஒரு துளி கூட பயப்படவே மாட்டீங்க. இறைவனினுடைய ஆசீர்வாதம் தங்களுக்கு இருக்கு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய சூட்சும வித்தையை நீங்கள் சரியாக தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு பிரச்சனைகளை தாண்டி வெற்றியை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளும் தங்களுக்கு நிறையவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நீங்கள் நினைச்சது நடக்கிறதுல சில சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. இருந்தாலும் நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய எண்ணப்படி அனைத்துமே நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் புது முயற்சிகளை துவங்கும் போது சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. புது மனிதர்களை முழுசாக எந்த காரணத்தை கொண்டோ நம்ப வேண்டாம். ஒப்பந்தங்கள் போடும்போது, புது வியாபாரம் துவங்கும் போது சில விஷயங்களில் உஷாராக இருக்கணும். அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனையில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. மற்றபடி குடும்ப உறவுகளோடு இருந்து வந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வாய்ப்புகளும் இருக்குது. சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளை துவங்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கவனக்குறைவு வேண்டாம். அதே மாதிரி இந்த காலம் குறிப்பாக இளம் வயதினர்கள் அப்படின்னு சொல்லும்போது தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்குங்க. சிறு குழந்தைகளும் வயதானவர்களும் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இளைஞர்களுக்கு இந்த காலம் புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்ளலாம். புது படிப்பிற்கு பிள்ளையார் சுழி போடலாம். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான காலம். மற்றபடி வேலை செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது
வந்து சீரான நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்களில் வந்து வியாபாரம் ரீதியாகவோ உத்தியோகம் ரீதியாகவோ சின்ன சின்ன இடைஞ்சல்கள் மறைமுக எதிரிகளால் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குமே தவிர பெரிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதை நீங்கள் சமாளித்து வெளிவர வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதற்குண்டான சூட்சுமத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறும் நீங்கள் நடந்து கொள்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். பலருக்கும் இந்த காலத்தில் வேலை பளு வந்து அதிகமாகவே இருக்குங்க. அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பணிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முதல் பகுதியிலேயே நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லா வேலைகளையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் தலைபாரம் தாங்க அதிகமாகும். அன்றாட நேரத்தை பயனுள்ளபடி செலவு பண்ணுங்க. நேரத்தை வீணடித்தா பிரச்சனைகள் உங்களுக்குத்தான் வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். பெரியவர்களுடைய பேச்சு கேட்டு நடக்க வேண்டியதும் அவசியம். சிந்தனையை சிதறவிடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த நல்லது மட்டும் கிடையாது, எதிர்பார்க்காத நல்லதும் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்படவும் தேவையில்லை. இருந்தாலும் தேவையற்ற பிரச்சனைகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் தானாக வரும். அது தானாக உங்களை விட்டும் விலகும். அதனால் அதை நினைச்சும் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். இருந்தாலும் யாரையுமே கண்மூடித்தனமாக இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க. புது மனிதர்களோடு நட்பு வைத்து கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. புது நட்புகள் இடத்துல உங்களுடைய எந்தவித தனிப்பட்ட விஷயங்களோ குடும்ப ரகசியங்களையோ பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றியும் பகிர்வதையும் ஆலோசனைகளை கேட்பதையும் புது நட்புகளோடு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி யாரெல்லாம் உங்களிடம் அதிகமாக தேன் போல பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நல்லவங்க அப்படின்னு நம்பாதீங்க. உங்களை திட்டுபவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விட வேண்டாங்க. வாழ்க்கை துணையது பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை கொள்வது நல்லது. இல்லற வாழ்க்கை சிறக்கும். காதல் கைகூடவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் அப்படி இல்லைன்னா தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. ஒரு முறை இல்லைங்க பல முறை விசாரித்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா அவர்கள் தங்கள் மீது பொறாமை குணத்தோடு இன்றைய காலகட்டத்தில் இருப்பாங்க. அதனால் உங்களுடைய வளர்ச்சியோ ஒரு சிறு வளர்ச்சியோ இல்லை சிறு முயற்சியோ அவங்கள பெரிய அளவில் வந்து கோபப்பட செய்யும். அவங்களுக்கு பொறாமையை அதிகப்படுத்த செய்யும். அதன் விளைவாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை மறைமுகமாக வந்து கெடுதல் பண்ண நினைப்பாங்க. அதனால் அவர்கள் விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய எதிர்கால திட்டமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதோ இல்லை நீங்கள் ஏதேனும் புதிய விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட அலுவலக ரகசியங்களை பாதுகாக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. சற்று முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பதவி உயர்வு தங்களை வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ஸ்தானம் மிக வலுவாக அமைஞ்சிருக்கிறதுனால வியாபாரிகள் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது. உடன் இருப்போரால் பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் சீரான பலனை எதிர்பார்க்கலாம். சுகஸ்தானத்தை புதன் பகவான் பார்க்கறதுனால மாணவர்களுக்கு முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தங்கள் கீழே பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து தங்களுடைய நிலையை உயர செய்வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்பு கிடைக்கப்பெறுவாங்க. சக பணியாளர்கள் மூலமாக சில நேரங்களில் நன்மைகள் உண்டானாலும் தங்கள் மீது இருக்கிற பொறாமை குணத்தின் மீது அவங்களுக்கும் வந்து சில சலசலப்பு விவாதங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன இடையூறுகள் மறைமுகமாகவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற அவசியம்
அவசியம் இல்லை. சில விஷயங்களை மறைத்து பேசுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா சகப்பணியாளர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய சிறு வளர்ச்சியை கண்டு மிகப்பெரிய அளவில் பொறாமை கொள்வாங்க. அதற்கு ஏற்றவாறு தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கிறது. அதனால் அவங்க கிட்ட பேசுகிறதுல, சொல்கிற விஷயங்களில், பகிர்ந்து கொள்றதுல, ஆலோசனைகள் கேட்குறதுலலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. அது போதுமானது. இல்லைங்கிற பட்சத்தில் மறைமுகமான எதிர்ப்புகளின் விளைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது தடைபட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களால் வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பம் முன்னேற்றம் அடைய பெரிய அளவில் உதவி செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எதையுமே துணிச்சலுடன் நீங்கள் எதிர்கொள்ளவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகவும் இருக்குங்க. அது குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.